தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வைக்கும் திமுகவை தோற்கடிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிப்போம். உழைப்பவர் நலனை உயர்த்தி பிடிப்போம் என்ற புத்தகம் தான் இது. இதை எழுதிய தோழர் ஆனந்தன் அவர்கள், தென்னிந்திய பொது செயலாளர் CWP அவங்க தான் இந்த பொதுச் செயலாளர். அந்த கட்சியினுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய மறுபிரிவாக வந்திருக்காங்க. அவர்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி கேளுங்க. அவர் சொல்லிட்டு தான் சொன்ன பிறகு நான் கேள்வி கேட்டா தானே நல்லா இருக்கும். எழுதுனது என்னன்றது சொல்லணும்ல. எழுதுனவர்கிட்ட கேளுங்க தம்பி, அப்புறம் நாங்க சொல்றோம். தேர்தல் நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் இல்ல, என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிற அடிப்படையில் வந்து தொழிலாளிகளினுடைய நலனை நாங்கள் பிரதானமாக பார்க்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து தொழிலாளர்களுடைய நலன் பல வகையில் வந்து பாதிக்கப்பட்டது. இவங்க குறிப்பாக 2 வாக்குறுதியை கொடுத்து வந்தாங்க. ஒன்று, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னொன்று, நிரந்தரப்படுத்தப்படாத தொழிலாளர்களே மைக்க கொடுப்பா. இங்கே தான் எடுத்துட்டு போறீங்க. ஹலோ 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 ஏப்பா மைக் ஒர்க் பண்ணுதுலப்பா? என்னங்கப்பா திமுக ஆட்சி மாதிரி இருக்கு. செல்ஃப் எடுக்க வாடுது. திமுக ஆட்சி மாதிரி செல்ஃப் எடுக்க வாடுது. மைக் செட்டுக்காரன் யாரியா? ஹலோ, இப்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல முதல்ல எடுத்துச்சு இல்ல முதல்ல நல்லா அங்க ஆஃப் பண்ணிட்டானா? ஹலோ என்னங்கப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. எதனால திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும், எதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும் என்பது குறித்து அவர் இப்பொழுது இந்த புத்தகத்தில் எழுதுவது குறித்து நீங்க நல்லா கேள்வியே கேட்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமா இருந்தா எங்க ஒருத்தருக்கான அந்த அடுக்கான அவர் முன்னால் உட்காருங்க. இந்த கேள்வியை ஒட்டி கேட்கிறாருன்னு பார்ப்போம். பேசுகிறது கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பிரதானமானது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொழிலாளர்களுக்கு வந்து பல்வேறு தீங்குகளை வந்து செஞ்சிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்களினுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக தமிழக அரசுல நாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நிரந்தரப்படுத்தப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. வேற யாரும் முதல்வரே கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, பழைய ஓய்வூதியர் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொன்னாங்க. இது ரெண்டையும் நம்பி மாநிலங்களுக்கு போகிறாங்க. இதை கேட்கறதுக்கு வந்து திராவிடா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது வந்து இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, மக்கள் தொகைக்கு உகந்த விதத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து தொடர்ச்சியா இருந்துச்சு. 1976 வந்து வந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. 2001 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. குடும்ப கட்டுப்பாடை உறுதியா அமலாக்கின மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகை கணிசமா குறைஞ்சிருக்கும். அப்ப அங்க வந்து என்ன ஆகுனாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைச்சிருக்கோம். அதே மாதிரி 2001 அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்ப வந்து பிரதமரா இருந்தாரு. அவரும் வந்து என்னன்னாக்க 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாரு. இப்ப 2026 அது வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி அறிவிச்சு அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, தென் மாநிலங்கள் எல்லாத்துடைய நடத்தப்பட்ட டாக்டர் சரவணன் வர்றதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட அறிவிக்கிறதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கமலம்மாள் அருணாசலம் கல்யாண மகமே
நிறைந்து வழிந்தது இந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்களை. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினது. அப்புறம் தொகுதி வாரி போனோம். அப்போ நிறைய கட்சிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரையாக வந்தாங்க. மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி இந்தியா எங்களுடைய கழகத்துடைய கொள்கை வரப்பு இணைச் செயலாளர் 4 தொகுதிக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம். நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதியை மேற்கு தொகுதியில் தொடங்கினார். காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும். புறநகர்லேயும் பெரிய எழுச்சி, மாநகர்லேயும் எழுச்சியாக இருக்கு. இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க என்பதை அவங்க கொடுக்குற வரவேற்பு, அவங்க கொடுக்குற ஆதரவு, தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பதுதான் தெரியல. அவரே இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க கருத்து கணிப்பு, இன்னும் அவர் களத்துக்கு வந்தாருன்னா தான் தெரியும். எங்களுடைய வேட்பாளர் அருமையாக சிம்பலிக்காக காமிச்சிட்டார். அவரை பற்றி எதுவுமே பேசலை. பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சார்ன்றதை நான் தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சார். அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல கேள்வி. கொஞ்சம் இருங்க, வெற்றி நல்ல கேள்வி. இருங்க தம்பி. அதான் இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான், தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி அவன் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாம்பளருக்கு. இவருக்கு அதை பற்றியே தெரியல. கச்சத்தீவை பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சு பெரிய புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவிச்சார். எங்க அம்மா வந்து 20/6/2009 24/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம், கச்சத்தீவுனால நாம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னன்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும் போது அப்ப என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போறாங்க. அப்ப அவங்க கைது பண்ணாம சும்மாவா இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாம பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. தாரை வார்த்ததை கண்டிச்சு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாம தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதியை வந்து கொடுத்தது தவறு. எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ, இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ, அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 74 நீங்க கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கல. அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர்.
அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தல, சட்டமன்றத்திலையும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேணா படிக்க. இது நடந்து அம்மா சொல்ற நீங்க இந்த மாதிரி பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் நம்ம மீனவர்கள், தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அவங்க போய் முடியும். இது எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை நான் கண்டிக்கிறேன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கட்சியா இருந்ததுனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கில் தான் அந்த கச்சத்தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜமீனுக்கு சொந்தமானது, பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று. எனவே அதை வரைபடத்தின் மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யல. எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அது தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமா பொய். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி வாஜ்பாய் இருந்தார். காங்கிரஸ் கூட்டணி திமுக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும். அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது, அந்த விசைப்படகு கொடுத்தது, அதே மாதிரி வலை எடப்பாடியார் அவர்கள். எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள். ஓட்டு பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே கூட்டணி நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் வெகு தூரம் போகாது தெரிவிச்சு நான் கேட்கிறேன். இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதலமைச்சராக இருக்காரு. திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. நாங்க 100 ஆண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவரு ஏப்பா ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்க கூடா, தந்தை பெரியார் பேரோட வைக்க கூடாதா, ஏதாச்சும் வச்சீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்துல நாங்க சரியாக இருக்கிறோம். உங்களுடைய பேரங்க அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றதுதான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்க கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சிருக்கு, ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல அனுமதி இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணும்ன்றக்கா அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழிச்சாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காம கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையா முன்னால உட்கார்ந்து இருந்துச்சு. 374 பேர், இல்ல ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுறாரு. ஏதாச்சும் வால் போஸ்ட்ல ஒரு அறிக்கையில அண்ணாவை பேருக்கு சொல்றாங்களே ஒழிய இப்ப கலைஞர் படமே இல்ல. இப்ப கலைஞரவே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறதான் கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு.
ஓப்பா அண்ணாவெல்லாம் மறந்தேன். ஆனா எங்க கட்சி அப்படி இல்லை. எங்க புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி அவர் தரிசி ஒரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சது இல்லை. தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை பொறித்தது கிடையாது. அண்ணாவுடைய படம் இங்க பொறிக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்க 3ஆவது தலைமுறை இன்னைக்கு பிஞ்சு குழந்தை கூட அண்ணா கொடியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை தூக்கிட்டு போகும்போது அந்த படத்தை கேட்டா சொல்றாங்க. நாங்க கொள்கையில இருந்து மாறிபட்டு இருக்கோம்னா இன்னைக்கு எவ்வளவு தூரம் முதலமைச்சருக்கு கருத்து, அவர் தூரம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஏமாற்றுறதுக்காக நாடகம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். கைகோர்க்க நாங்க என்னைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்கள் தலைவருடைய, எங்க அம்மாவுடைய நோக்கம் நான் சொல்லிக்கிறேன். எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம், புரட்சி தலைவருடையது. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எனவே அந்த கட்சியை இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அந்த வகையில் குந்தம் கூட நெறி பிறகாமல் இன்னைக்கு எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார். அதனாலதான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி 2 கோடிக்கு இந்தியாவிலே 3 தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக, உலகத்திலே 7வது பெரிய இயக்கமாக எங்க கட்சியை இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னா நாங்க இல்லாம போயிருவோமா? இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துறாங்க. அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான். ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயலலிதா திரும்ப வந்தப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவு நிலைமை இருந்துச்சு. அந்த சமயத்துல கூட்டணி வச்சு அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் உயிர் கொடுத்ததே பாமக தான் அன்புமணி சொல்றாரு. ஏங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்க கிடைக்குதோ, எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அதுலயும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில வந்து என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு. பேர நம்ம டாக்டர் மருத்துவர், நீ அதை பாருங்க. நீ சொன்னதுதான் இன்னைக்கு ராமதாஸ். ஆனா அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்ட அவர் வருங்கிறதான் சேர்ந்திருக்கு. எனவே பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே அல்ல, ஒரு விரக்தி பேசுறாரு. இன்னைக்கு போதுதான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு அவங்க சௌமியா அன்புமணி கூட சொல்றாங்களாம். இத கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுறாரு. எங்களுக்கு அம்மா பாட்டாளி மக்கள் சரி, நான் அவர் வயசாகி போச்சு, மகன் சொல்றதுதானே கேட்கணும். என்னப்பா உங்க வீட்டுல என்ன அது? உங்க வீட்டுல உங்க அப்பா சொல்றத நீ கேட்ப? நீ கேட்க மாட்டேல்ல, நீ அவருடைய ஆளு கேட்க மாட்டார். அதனால அப்பா இன்னைக்கு என்ன செய்யணும்? மகன் சரி, மகன் இப்படி சொல்லிட்டாரு, முடிவு எடுத்துட்டாரு, நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும். வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்க ஜெயிச்சோன்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளை இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்கு? குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு, குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த கட்சி எங்களை நாங்க தான் நிறுத்தணும்னு சொன்னா, நாங்க தான் தலைநிமிர்ந்து வைத்தோம்னு சொன்னா இதெல்லாம் கேலி கூத்து தான். நாங்க வச்சதில்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, தோழமை என்று வரும்போது நம்ம இது என்ன எங்க பொதுச் செயலாளர் சரியா நல்லா சொன்னார். தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுப்போம். நாங்க எங்க கூட வரந்தா நான் ஒருத்தரா போற சிங்கிளா வந்தாலும் கூட 4-5 சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதா தானே இருக்கும். புலியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா
அது ஒரு கதை சொன்னார். அதுக்காக நாங்க பார்த்தோம். கூட்டணி தர்மம் எல்லாம் சரி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கலாம், எல்லாம் கொள்கை கூட்டணியா? திமுகவில் வச்சதெல்லாம் கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்டுக்கு இங்க ஒரு கொள்கை, கேரளாவில் கொள்கை, திரிபுராவில் ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு கொள்கை, எல்லா இடங்களையும் ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி கூட்டணி இப்ப திமுக இன்னைக்கு அவங்க கொள்கையை ஏத்துக்கிறாங்களா? எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சு போட்டிருக்கு திமுக. அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு 2%, 1% வாக்காச்சு வருமா அப்படின்னு பாக்குறாரு அந்த பாரதிய ஜனதா. இல்ல, கூட இருந்தா தியாகினா நாங்க அவங்க தியாகின்னு எப்பவுமே சொன்னது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி தியாகின்னு சொல்லல. எனக்கு தியாகின்னு சொன்ன அவங்களுக்கே அவங்க பேரே இருக்கு. என்ன பேரு? அவங்க பேரு இருக்கு, மரவெட்டி ராமதாஸ் அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்துல. அது மாதிரி அவங்களுக்கு அவங்க போய் எப்படி நாங்க தியாகின்னு சொல்லியிருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சொல்லவே மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். எங்க நண்பர்களா இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், அவங்க தோளோட தூக்கிட்டு போறோம். எல்லாரும் நாங்க தோல்ல தூக்கிட்டு போறதுதான் தலைவரை. யாரு எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இப்ப பிரச்சனை. நீ சும்மா எல்லா காலத்திலும் யாரும் பேசத்தான் செய்வாங்க. எங்க அம்மா இருக்கும்போது அம்மாவும் திட்டுனாங்க, நீங்க உதிர்ந்த ரோமங்கள், அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இந்த கட்சியில மாறினவங்கள அதே மாதிரிதான் சொன்னாங்க. எங்க கூட்டணியில வராதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவரு கட்சி நிலைச்சிருந்திருக்கும். 2011 அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, விட்டுட்டாங்கல்ல. எங்க அம்மா சொன்னாங்க. இப்போ சொல்ற மாதிரி எங்க எடப்பாடியார் சொல்ற மாதிரிதான் தமிழகத்துல 2 தளங்கள் தான். ஒண்ணு திமுக வேண்டுமா, அண்ணா திமுக வேண்டுமா, அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்காக தான் பார்ப்பாங்களே ஒழிய இதுல எந்த கட்சி வந்திருக்கு அந்த கட்சிக்கு வேண்டாம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்கறது திமுக காரவங்க தான் வேலை பார்க்கணும். எங்க இதுல வேலை பார்க்கறதும் அப்படித்தான். யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்குறாங்க தலைவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலயும் எங்க கட்சிக்காரங்க உழைத்தா தான் அதுல வர முடியும், எல்லா கட்சியிலும். அதுக்காக தான் சொல்றோம், கிளை வரைக்கும் 2 கட்சிகளும் இருந்து பறைந்திருக்கணும். சரி, இது போதும். சரி, நம்ம தான் இந்தியாவோட நாடாளுமன்ற அடுத்ததான் பார்ப்போம். நாங்க கால கூட்டு வாங்க. நன்றி. கேட்ட அவரு அதே மாதிரிதான் வாய் பிடிக்கிறோம், மாங்கா பிடிக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்கறது பெரிய விவரமா பேசுற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லாரும் உண்டு, எல்லாரும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இத சொல்றேன் நான். அவருக்கு எப்ப பார்த்தாலும் மாட்டிக்கிறாரு நம்மகிட்ட. அப்போ சிந்தனை, சரி இவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும், விவரமா பேசணும் அப்படின்னு கேட்கறது. சரி வாங்க.